அம்மாவும் வித்யாவும் அவங்க கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க. அப்பயும் அவங்க நகரவே மாட்டாங்க ரஞ்சிதா. அருண், கொஞ்சம் எப்படியாவது அக்காவை சமாதானப்படுத்தி முதல்ல அனுப்புங்க. ஐயோ, முடிஞ்ச அளவுக்கு நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவங்க ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. ரஞ்சிதா, நீ உடனே இங்க வாயேன். நான் உடனே வர அருண். கல்பனா, இப்ப எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்க? நானே கூப்பிடுறேன். போனவே சார் ஒரு முக்கியமான விஷயம் சார். என்ன சார், ரஞ்சிதாவோட அக்கான்னு சொல்லிக்கிட்டு அருண் வீட்ல ஒருத்தி வந்து உட்காந்துட்டு இருக்கா சார். கோமதி அங்கதான் போயிருக்காளா? ரஞ்சிதாவை அருணோட சேர்த்து வைங்கன்னு பயங்கரமா சத்த போட்டுட்டு இருக்கா. அங்க இத்தனை பேரு பேசியும் அவ அடங்கவே மாட்டேங்கிறா சார். இப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறத பத்தி நீங்க முன்னாடி சொல்லவே இல்லையே சார். அவளால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சேன். இப்ப வந்துருச்சே சார். இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு ரஞ்சிதாவை விட இவ ஓவரா குதிச்சிட்டு இருக்கா. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இவ வேற ஒரு புது தலைவலியா வந்து நிக்கிறா. இப்ப என்ன சார் பண்றது? கல்பனா, நீ பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணிக்காத. அருணோட அம்மாவும் வித்யாவும் அவளை எப்படியாவது அனுப்பி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நம்ம யோசிப்போம். சரிங்க சார். ரஞ்சிதா, ஜெய்! கல்யாணத்துக்கு எதிராக இப்ப கோமதி இறங்கிட்டாளா? நீ எத்தனை பேர் சமாளிச்சு சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே. கோமதி, நீங்க உங்க தங்கச்சிக்காக தான் பேச வந்திருக்கீங்க. நான் அதை தடுக்கல. ஆனா இது கண்டிப்பா சரியா வராது. நீங்க இப்படி எல்லாம் பண்றதால எதுவுமே நடக்க போறது இல்ல. ப்ளீஸ், தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுங்க. இல்ல அருண், இது என் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை. நீங்க தான் உங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி அவளை ஏத்துக்க வச்சிருக்கணும். இல்லனா நீங்களாவது அவ கூட போய் வாழ்ந்திருக்கணும். அம்மா, இவ சொல்றது கேட்டீங்களா? தங்கச்சி திருட்டுத்தனமா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண பாக்குறா. அக்கா வீட்டை விட்டு ஓடி போய் குடும்பம் நடத்த சொல்றா. இந்த மாதிரி 2 பேர் வீட்ல இருந்தா குடும்பம் விளங்கிடும். நீங்க வாழ விட மாட்டேன்னு அடம் பிடிச்சா அவங்களே வாழ்க்கைய ஆரம்பிச்சுக்க வேண்டியதுதான். அடாவடிக்கு அடாவடிதான பதிலா இருக்க முடியும்.